மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதம் கூடயும் இலக்கியா கூடயும் கார்த்திக் ஒன்னா பழகிறது பிடிக்காம அஞ்சலி ஒரு பெரிய பிளான் பண்ணி நிரந்தரமா இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு ஆபத்தை கிரியேட் பண்ணினது இலக்கியா தான் அப்படின்னு கார்த்திக் நம்புனா கார்த்திக்குக்கும் இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் 3 பேத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்துறாங்க. மெடிக்கலுக்கு வந்து பிரிஸ்கிரிப்ஷனையும் டேப்லெட்டையும் பார்க்கும்போது எல்லாமே வேற வேறையா இருக்கு. சம்பந்தப்பட்ட ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. அந்த ஒரு பர்சனும் நடந்தது என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட கார்த்திக்கு பயங்கரமான ஷாக்கு. கௌதமுக்கு கணபதி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த காலில் இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் எடுக்கணும், உங்களை தான் ரொம்பவே நம்பி இருக்கேன், நீங்க இந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்றாரு. உடனே இலக்கியா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் SSKவோட விஷயத்துல ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டாம், சரியான பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு இலக்கியாவும் கௌதமும் SSKவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க கௌதம் SSK கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. இந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு கண்டிப்பா அந்த காலேஜை நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. கௌதமுக்கும் SSKக்கும் நடந்த பிரச்சனையில ஒரு கட்டத்துல SSKவோட சட்டையை பிடிக்கிறாரு கௌதம். அஞ்சலி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ டேப்லெட்டை மாத்தி வச்சத ரேவதி அம்மா வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அஞ்சலியோட முகம் ஒரு நிமிஷத்துல அப்படி டக்குன்னு மாறுது. அத இலக்கியா பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டைனிங் டேபிள்ல இருந்து பைரவி என்ன சொல்றாங்கன்னா, இலக்கியாவோட இடுப்புல மாட்டியிருந்த இந்த சாவி கொத்தை பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கவே வழி இல்ல, அவளுக்கு எதுக்கு இந்த சாவி கொத்து அப்படிங்கிற மாதிரி பேச உடனே ரேவதி பயங்கரமா இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இலக்கியாவுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா அவளால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியும், அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்னு பைரவி வார்ன் பண்றாங்க. இருந்தாலும் அதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம நல்லாவே தெரியும், வஞ்சத்தை மனசுல வச்சுட்டு பழி வாங்குற நோக்கத்தோட வன்மத்துல பேசிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துல மரியாதை குறைவா நடந்துக்கிட்டியா அப்படின்னு ரேவதிய கை வாங்குறாங்க பைரவி. கரெக்டா கௌதம் வந்து காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, பைரவிய விட ரேவதிக்கு அதிகமான உரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு கௌதம் மேலையும் இலக்கியா மேலையும் அஞ்சலிக்கு டவுட் வந்ததா, ரேவதி யாருங்கிற உண்மை பைரவிக்கு முழுசா தெரிஞ்சுதா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். வாரிசுக்கே வக்கீலாத இந்த இலக்கியா கிட்ட வீட்டு சாவி கொத்த கொடுத்து அழகு பாத்துட்டு இருக்காங்க. நிறுத்துறீங்களா? இவ வயித்துல நிச்சயம் குழந்தை உருவாகும். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியும். மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வாயில நஞ்ச கக்குற உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பொண்ணு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.